How to divide your market smartly. ஆமாங்க, இதுக்கு பேர் செக்மெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன வீடியோவில் நம்மளோட மார்க்கெட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பொட்டன்ஷியல் தெரிஞ்சு போச்சு, யாரெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு. அதை எப்படி தனித்தனியாக பிரித்து நாம் டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுவுமே எஸ்டிபி ஃப்ரேம்வொர்க், செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் ஃப்ரேம்வொர்க்கில் மிக முக்கியமான பகுதியே இதுதான். வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் செக்மெண்டேஷன். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன், ஏன் எம்எஸ்எம்இஸ் ஒரு மைக்ரோ ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா அது பார்ட் 1 போய் பாருங்க. பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னோம்னா உங்களோட பிஸ்னஸ் கிளாரிட்டி ஆடிட் பற்றி பண்ணியிருப்போம். அதாவது நாமே செல்ஃப் ஆடிட் பண்ணியிருப்போம். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஆடிட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டோட பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்துக்கிறோம். இப்போது நாலாவது இந்த பார்ட் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஹவு டு டிவைட் யுவர் மார்க்கெட் ஸ்மார்ட்லி. அதான் செக்மெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போ. ஆமாங்க, வெல்கம் டு த மெயின் வீடியோ. கண்டிப்பாக நம்மளோட மார்க்கெட்டை நம்ம டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பிராண்ட் இந்த செக்மெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கை எப்படி தனித்தனியாக பூந்து விளையாண்டாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் பார்க்க போகிறோம். ஸோ த பெஸ்ட் பிராண்ட் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் செக்மெண்டேஷன் ஃப்ரேம்வொர்க்கு, அதாவது ஹவு டு டிவைட் த மார்க்கெட் ஸ்மார்ட்லி அப்படிங்கன்னு பார்க்குறப்போ A2B அடையார் ஆனந்த பவன் தான் நம்ம மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும். அதாவது A2B அப்படிங்கிறது ஒரு ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னு அவங்க பொதுவாக போகாமல் காலையில் வாக்கிங் போயிட்டு ஒரு மெதுவடையோ இல்லை ஒரு மசால் வடையோ வித் காஃபி டீ சாப்பிட்ற ஒரு செக்மெண்ட். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், அதே மாதிரி நைட்டு டின்னர் சாப்பிட்றது இன்னொரு செக்மெண்ட். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், இது மூணாவது செக்மெண்ட். நாலாவது செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு பல்காக ஆர்டர் பண்ணுற குவான்டிட்டி, அது ஒரு செக்மெண்ட். அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்தாங்க. இது மட்டுமா பார்த்தாங்க அப்படின்னா இல்லை. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ்டு ஃபுட்டு, அதாவது நான் இப்போ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், சென்னையிலிருந்து நான் ஒரு பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அடையார் ஆனந்த பவனில் போகிற வழியில் NHல அப்படியே நான் பேக்கேஜ்டு ஃபுட்டாக வாங்கிட்டு போயிட்டா கூட எனக்கு சௌரியம், போகிறப்ப நான் எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது செக்மெண்ட். இந்த மாதிரி செக்மெண்ட்டாக பிரித்து வேலை செஞ்சாங்க. அதர் அடையார் ஆனந்த பவனோட ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பொட்டன்ஷியல் பார்த்த உடனே நம்மளோட யாரெல்லாம் வாங்குவாங்க, எந்தெந்த டைமுக்கெல்லாம் வாங்குவாங்க, எதுக்கெல்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறத நாம் பிரித்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதுதான் இந்த பர்டிகுலரோட வீடியோ. வாங்க இதில் நம்ம கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு 10 ரீசன் ஏன் இதை பிரித்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா செக்மெண்ட் நேம். அதாவது இந்த செக்மெண்ட்டுக்கு, இந்த ஒரு கஸ்டமர் குரூப்புக்கு என்ன பேர் வைக்கலாம். காலையில் வெறும் வாக்கிங் போயிட்டு டீ காஃபி இல்லை ஒரு மெதுவடை சாப்பிட்டு போகிற செக்மெண்ட் யாரு, இல்லை காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் சாப்பிட்ற செக்மெண்ட் யாரு, இல்லை வந்தா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்னு வாங்குற செக்மெண்ட் யாரு, இல்லைன்னா பேக்கேஜ்டு ஃபுட்டாக வாங்குற செக்மெண்ட் யாரு. இந்த மாதிரி தனித்தனியாக அந்த செக்மெண்ட் பேர் என்னென்னலாம் நம்ம டிவைட் பண்ணலாம். ABCD இல்லை ஃபுல்லாகவே பேர் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் டைப் யாரு, அதாவது என்னன்னா அவங்க B2Bயா இல்லை B2Cயா இல்லை B2B2Cயா இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனா இல்லை ஒரு டீலரா இல்லை ஒரு எண்ட் யூசரா, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த கஸ்டமர் டைப் என்ன, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் நம்ம ரெண்டாவது பிரித்து வச்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யார் அவங்க, எந்த ஏஜிலிருந்து எந்த ஏஜுக்குள்ளே வருவாங்க, அவங்களோட இன்கம் லெவல் என்ன, அவங்களோட பிஸ்னஸ் டைப், ஒரு எம்ப்ளாயியா இல்லை பிஸ்னஸில் இருப்பாங்களா, இல்லை அவங்களோட டேர்ன் ஓவர் இல்லைன்னா அவங்களோட சேல்ரி என்னவா இருக்கிறோம். ஸோ தட் அவங்க அவங்க மேலே அஃபோர்டபிலிட்டி, அவங்க மேலே இந்த இது வாங்க முடியும்.
இல்லைன்னா அவங்களோட டீம் சைஸ் என்ன, எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த டெமோகிராஃபிக்காக நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஸோ இதுதான் 3வது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக், அதாவது எங்கே அவங்களோட லொக்கேஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இவங்க யாரெல்லாம் வந்து வாங்குவாங்க. உதாரணத்துக்கு மதுரையில் நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னம்னா மதுரையிலிருந்து வருவாங்க. இல்லை மதுரைக்காக டூரிஸ்டம் வந்தாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, அவங்களும் வருவாங்க. பக்கத்தில் விருதுநகர்லேருந்து வருவாங்க, இல்லை வேற யாராவது வருவாங்க. எப்படி எது வந்து அவங்களோட ஜியாகிரஃபி இல்லைப்பா, இதை மீறி யாரும் வரமாட்டாங்க, நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே தான் இருக்கோம் அப்படின்னம்னா அது ஜியோகிராஃபிக். இப்போ 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அடுத்தது 5வது பாயிண்ட் பார்க்க போகிறோம். 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோகிராஃபிக், அதாவது அவங்களோட மைண்ட் செட். அதாவது என்ன அப்படின்னா அவங்க என்ன மாதிரி யோசிப்பாங்க, இல்லை ப்ரைஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா, இல்லை குவாலிட்டி முக்கியமா, இல்லை ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர், நம்பிக்கை, இங்கே வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முக்கியமா, இல்லை வந்து ஒரு க்ரோத் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்களா. இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் சைக்கோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கலாஜிக்கலாக அவங்க ஏன் நம்ம பிராண்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத 5வது பாயிண்ட். 6வது வந்து பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படிம்பாங்க. அதாவது எப்படி வாங்குவாங்க, அதாவது ரிப்பீட்டாக டெய்லி வருவாங்களா, இல்லை சீஸ்னலாக தீபாவளிக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு ஒரு தடவை வாங்குவாங்களா, இல்லை ரெஃபரல் பேஸ்டு யாராவது ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் வாங்குவாங்களா, இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து டிஜிட்டலாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க, கூகுளில் போய் தேடுறாங்க, பார்த்து ரிவ்யூ பார்த்து யாராருக்கெல்லாம் என்ன தேவை அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்களா. அவங்களோட பிஹேவியர், அவங்களோட என்ன சொல்கிறது செயல்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. செயல்பாடுங்கிறத விட இப்பெல்லாம் வந்து டெக்னாலஜி ரொம்ப ஊடுருவிடுச்சு. எப்படி வந்து அவங்க பிஹேவியர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது கண்டிப்பாக எழுதணும். இது எழுதுனீங்கன்னா மட்டும்தான் இந்த 3 விஷயம் லாஸ்ட்டாக சொன்னது ஜியோகிராஃபிக், அதுக்கு முன்னாடி டெமோகிராஃபிக், ஜியோகிராஃபிக் அண்ட் சைக்கோகிராஃபிக் எழுதுனீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் பிஹேவியரல் பேட்டர்னும் கடைசியாக எழுதுனீங்கன்னா உங்களோட மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப அருமையாக நம்ம வந்து பிளான் பண்ண முடியும். உங்களோட ஃபாலோ அப்புக்கும் நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். அதே வந்து பார்த்தீங்கன்னா 7வது என்னன்னா ப்ராப்ளம் பேஸ்ட் நீட் அப்படிம்பாங்க. அதாவது என்ன ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராப்ளம் do they want to solve. அதாவது ஐயோ அப்பா போனால் ஒய்ஃபை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், காஃபி போட்டு கொடு, அது போட்டு கொடு, அதுக்கு போகிற வழியில் A to Bயில் சாப்பிட்டுட்டு போகலாமே. ஐயோ போனால் ஐயோ உப்புமா இன்னைக்கு பண்ணியிருப்பா, எனக்கு உப்புமா பிடிக்காது, இல்லைம்மா பரவாயில்லம்மா நீ எதுவும் பண்ணாத, உனக்கும் டைம் ஆச்சு, நீ கிளம்பு, நான் போகிற வழியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போய்க்கிறேன் A to Bயில். இந்த மாதிரியான ப்ராப்ளம் பேஸ், அதாவது என்ன அப்படின்னா எந்த மாதிரி மார்க்கெட்டிங் மெசேஜ் சொன்னால் அவங்களோட ரியல் பெயினுக்கு நம்ம சால்வ் ஆகுவோம். எதுக்குமா கவலைப்படுற, நம்மளோட குழந்தையோட பர்த்டே பார்ட்டிக்கு A to Bயில் சொன்னால் அவங்க கொடுத்துட போகிறாங்க, எல்லாமே வெஜ்ஜு தானே, ஏன் இது பண்ணிக்கிற. அதே மாதிரி நம்ம அதாவது ஒரு தீபாவளிக்கு வருது அப்படின்னா ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணால் போதும், எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராப்ளம் பேஸ்ட் இதுதான் 7வது. 8வது வந்து வேல்யூ பேஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா வாட் டு தே வேல்யூ மோஸ்ட். அவங்களுக்கு ப்ரைஸ் முக்கியமா, இல்லை ஒரு ஸ்பீடு முக்கியமா, இல்லை குவாலிட்டி முக்கியமா, இல்லை ட்ரஸ்ட் முக்கியமா, இல்லை கன்வீனியன்ஸ் முக்கியமா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரூஃப், இல்லை ஒரு ப்ரூஃப் முக்கியமா. இது யாராவது வாங்கியிருந்தாங்க நல்லபடியாக இருக்குது அப்படின்னா அதில் ப்ரூஃபை பார்த்து வாங்குவாங்களா. இது எதுக்கு அப்படின்னா இதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டான ஆஃபரை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த 8 பாயிண்ட். கடைசி 2 பாயிண்ட் 9, 10 பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிக முக்கியமான 9வது பாயிண்ட், why this segment is different. அதாவது நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த செக்மெண்ட்டோட வித்தியாசம் என்ன, செக்மெண்ட் பியோட வித்தியாசம் என்ன, செக்மெண்ட் சியோட வித்தியாசம் என்ன, இது எதுக்கு அப்படின்னா இது எந்தெந்த குரூப்பில் நம்ம கொண்டு போய் சேர்த்தலாம், so that you can avoid mixing different buyers together. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயின் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், ஒவ்வொரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ ஏன் இந்த செக்மெண்ட் வித்தியாசமாக இருக்குது, இந்த செக்மெண்ட்டோட இதுக்கு ஏன் வித்தியாசம், எங்கே ஜாஸ்தி காசு வரும், ஏன் எந்த மனப்பான்மையில் இருப்பாங்க அப்படிங்கிறத பிரிச்சுருங்க. இதுதான் 9வது பாயிண்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 10வது என்ன அப்படின்னா இதெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் பல செக்மெண்ட்டை நம்ம பிரிச்சுட்டோம், இதில் எது வந்து டாப் ப்ரியாரிட்டி, இனிஷியல் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும், எது ஹை ப்ரியாரிட்டி, எது மீடியம், எது லோ, இதை வந்து நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணணுங்க. இதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஈஸியாக எந்த செக்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், எந்த செக்மெண்ட்டுக்கு இத்தனை பண்ணணும், எந்த செக்மெண்ட்டுக்கு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும்.
ஸோ தீஸ் ஆர் ஆல் த 10 பாயிண்ட்ஸ் வி நீட் டு கன்சிடர். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டை டிவைட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் முதல் விஷயம். செக்மெண்ட் நேம், ரெண்டாவது கஸ்டமர் டைப், மூணாவது டெமோகிராஃபிக், நாலாவது ஜியோகிராஃபிக், அஞ்சாவது சைக்கோகிராஃபிக், ஆறாவது பிஹேவியரல் பேட்டர்ன், ஏழாவது ப்ராப்ளம் பேஸ்டு நீட், எட்டாவது வேல்யூ பேஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன், ஒன்பதாவது வை திஸ் செக்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இனிஷியல் ப்ரியாரிட்டி எது, யாருக்கு நம்ம பண்ணணும். இதை எழுதிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட மார்க்கெட்டை டிவைட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸில் வேணாலும் இருக்கலாம், இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா and that to help you. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யுவர் திங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Logesh Manoharan signing off from Leeds Logesh from Smart Vanigam Community. Thank you.